பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செங்கோட்டையன். இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. செங்கோட்டையன் பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து இந்த விலகிய நிலையில இந்த தாக்கம் ஏடிஎம்கேல எப்படி இருக்கும் சார்? அதாவதுமா, ஏதோ இன்னும் பதவி இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு பாக்கி இருக்கிற பதவியை பெரிய தியாகி மாதிரி ஒரு ராஜினாமா பண்ணிருக்காருன்னு அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஹைப் கொடுத்து கேட்கறதே எனக்கு ரொம்ப இது ஒரு பொலிட்டிக்கல் காமெடியா படுதுமா. இன்னும் மிஞ்சி போனா 3 மாசம் அந்த பதவி இருக்குது. பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்தார், கேடாய் போனது அவருடைய எதிர்காலமே. செங்கோட்டையன் அப்படிங்கிற பேரு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானது, ஒரு நீளமான பேரு. ஆனா அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்தையே தாண்டாத அளவுக்கு மிக, அதாவது ஆளில்லாத கட்சியின் அசைக்க முடியாத 2ஆம் கட்ட தலைவர். அவர் இந்த பதவியை ராஜினாமா பண்றதுனாலயோ இல்ல ஒருவேளை நாளை போய் பனையூர் பண்ணையாரை பார்த்து அவருக்கு விசிறியாகி அவருக்கு ஃபேன் ஆகி புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவி வாழ்கன்னு சொன்ன வாயில ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு நாளைக்கு கோஷம் போட்டா அதனால அதிமுக ஏற்படுற பாதிப்பு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் இல்லை. மாறா பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தான் கட்சி விட்டு நீக்கினார் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கட்சிக்கு விரோதமா, கட்சிக்கு துரோகம் பண்ற யாராக இருந்தாலும், தனது சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் கட்டம் கட்டப்பட்டு தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிறதுக்கு திரு செங்கோட்டையனுடைய வெளியேற்றம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா தான் நான் பாக்குறேமா. 2 நாள் செய்தி ஆவாரு. அவர் தன்னுடைய அரசியல் இறுதிக்கட்ட பயணத்தை அவரு ஆரம்பிச்சிருக்காரு. அது போய் பனையூர்ல முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறோமா. அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்துல இவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இவர் எந்த கட்சியில இணைறாரோ அந்த கட்சிக்கு இவங்க வந்துருவாங்களா? அது உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க சார்? புரட்சி தலைவர் அவர்களையும் புரட்சி தலைவி அவர்களையும் தங்களுடைய தலைவரா ஏத்துக்கிட்டவங்க ஒருபோதும் செங்கோட்டையின் 9 முறை ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இரட்டை இலை அப்படிங்கிற அந்த அற்புதமான அந்த மேஜிக் பண்ணக்கூடிய சின்னத்துல நின்னதுனாலதான் அவர் இந்த வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத நான் வலியுறுத்துவேன். அதே சமயத்துல 89 கட்சி பிளவுபட்டு ஜானகி ஜெயலலிதா அப்படின்னு இருந்தப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மா பின்னாடி நின்னும் அவர் தோல்வியை தழுவினார். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 26 பேர் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. அதுல ஒருத்தர். சோ ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாமல் கட்சியினால் ஒரு அங்கீகாரம் பெற்று, கட்சியினால் ஒரு செல்வாக்கு பெற்று, கட்சியினால் செல்வ வளம் பெற்று இன்னைக்கு துரோகியாக மாறி போன இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறதாம என்னுடைய பார்வை. அவர் பின்னாடி அவர் நிழலை தவிர வேற எதுவும் போகாது. கட்டிருக்கிற வேஷ்டியும் போட்டிருக்கிற சட்டையும் அதுக்கு மேல துண்டு போட்டிருந்தாருன்னா அந்த துண்டு மட்டும்தான் கூட போகும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை வழங்கியமைக்காக நன்றி சார். நன்றி.